வணக்கங்க. என் பையனுடைய வங்கி கணக்கு இங்கே சேலம் கோர்ட்டு பிரான்ச்சில் இருக்குது. ஸ்கூலுக்காக இதை நான் இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். நேற்று பேங்க்லேருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி உங்கள் வங்கி கணக்கு வந்து 2,50,000 லட்ச ரூபா உங்கள் வங்கி கணக்கு தவறுதலாக வந்திருக்கு, 2,50,000 தவறுதலாக வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரிங்க சார், நான் அந்த கஸ்டமருடைய நம்பர் கேட்டேன், கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசினேன். ஆமாம், இந்த மாதிரி நான் தான் எங்களுடைய ஸ்டாஃப் வந்து தவறுதலாக அமௌண்ட் 2,50,000 போட்டாங்க, இது நீங்கள் எனக்கு திருப்பி வழங்குமாறு கேட்டாங்க. சரிங்க சார், ஓகே. நேற்று நான் 5:30 மணிக்கு பேசினேன். சரி சார், நான் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக பேங்க்கில் வந்து இந்த மாதிரி இந்த பணத்தை வந்து எனக்கு அமிச்சவங்களுடைய கரெக்டான அட்ரஸ்ஸு வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு ரிட்டன் அனுப்புமாதிரி பேங்க் இப்போ வந்திருக்கேன் சார். எல்லாம் வந்து லெட்டர்லாம் எழுதியிருக்கேன். இது வந்து 6/2/2024 7 மாதத்துக்கு முன்னாடியே வந்தது சார். ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட்டு வந்து ஃபோன்பே, கூகுள் பே எதுவுமே இல்லை சார். அதனால் எங்களுக்கு தெரியாது. நேற்று தான் அவங்களே தொடர்பு கொண்ட போது தான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து வர வச்சு பார்த்தா பணம் வந்திருக்கு, கன்ஃபார்மாக வந்திருக்கு. அடிக்கடி தொடர்பு கொண்டிருக்காங்க பேங்க்கு. இப்போ ஃபோர்ஜரி நடக்குது சார் பேங்க்கில். இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க ஏதோ ஹிந்தியில் பேசி பணம் அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்களுக்கு சரியான பதில் அவங்க சொல்லலை. இதுதான் உண்மை. 7 மாதமாக அப்படியே பேசிட்டு இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஏன்னா ஹிந்திக்காரங்க வந்து ஃபோனில் பேசி இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு வேலை நடக்குது. அப்புறமா இது தொடர்ந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இந்த இமெயில் ஐடியில் வந்து மெயில் ஐடியில் வந்து பேசிகிட்டே இருந்திருக்கனால அவங்க அப்புறம் எனக்கு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ஃபோன் பண்ணோடனே 2,50,000 லட்ச ரூபா எனக்கு வர அளவுக்குலாம் அமௌண்ட் எதுவும் இல்லைங்க. அப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தா 2,50,000 வந்திருக்கு. அதை நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சார்.